ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஓல்டு புக்கு தனிவெட்டி. ஏற்கனவே நம்ம வந்து 7th நியூ புக்கு தனிவெட்டி வந்து பார்த்துட்டோம். அதில் கவர் ஆகாத மாடல் 7th நியூ புக்கில் கவர் ஆகாத மாடல் ஓல்டு புக்கில் என்ன இருக்கோ அந்த 3 கணக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்ற எல்லா மாடலும் வந்து நியூ புக்கில் கவர் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் நீங்களே வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு ரூ 2500 ஆனது 13% ஆண்டு வட்டி வீதம் 146 நாட்களில் செலுத்தினால் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இப்போ நம்ம மாதங்கள் வந்து பார்த்துருக்கோம். மாதங்கள் கொடுத்தா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? 12ஆல் டிவைட் பண்ணுவோம். நாட்கள் கொடுத்தா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 365ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சில வேல்யூக்கெல்லாம் வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 73/365 என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆண்டா வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு புக்லேயே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. இப்போ 73 146, 73 365, 273 146, 573 365, அப்போ 2/5 ஆண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். SI = PNR/100. Pனுடைய வேல்யூ என்ன? 2500. N வேல்யூ 2/5. இதை ஆண்டுக்கு மாற்றிட்டோமா? ஆண்டுக்கு மாற்றுறதுக்கு தான் இதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது 13/100 R வேல்யூ. இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 525. இப்போ SI அமௌண்ட் எவ்வளவு? 130 ரூபா கிடச்சிது. அவங்க கேட்டிருக்கிறது மொத்த தொகை. அப்போ அசல் எவ்வளவு? 2500. அப்போ மொத்த தொகை என்னன்னா 2500 அசலையும் இந்த தனி வெட்டி 130ஐயும் கூட்டினீங்கன்னா 2630. 12,000க்கு 9% ஆண்டு வட்டி வீதம் 21 மே 1999 இருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வெட்டியும் தொகையும் காணும். இந்த மாதிரி டேட் வச்சது நம்ம நியூ புக்லேயே இல்லை, இதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, வருஷம் வந்து ஒரே வருஷமா இல்லை வெவ்வேறு வருஷமானு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1999 தான் ரெண்டுமே. அப்போ மே மாதம் எத்தனை நமக்கு நாட்கள் வரும்? மே மாதம் 31 நாட்கள். அப்போ 31லேருந்து 21 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் வரும்? ஏன்னா 21ஆம் தேதியிலேருந்து தானே கேட்குறாங்க. மே 21லேருந்து தான் கேட்குறாங்க. மேலே வந்து மொத்த நாட்கள் 31. அவங்க கேட்குறது மே 21லேருந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மொத்த நாட்கள்லேருந்து 21 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ மேலே மீதி எத்தனை நாள் இருக்குது? 10 நாள் தான் நமக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ஜூனில் பாருங்கள். ஜூன் வந்து 30 நாட்கள். ஓகேவா? அடுத்தது ஜூலை வந்து நமக்கு 31 நாள். ஆகஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க? 2ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ ஆகஸ்ட்டில் 2 நாள் தான். ஆகஸ்ட்டில் 2 நாள். அப்போ டோட்டலாக கூட்டினீங்கன்னா 73 நாட்கள் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ இப்போ நீங்கள் தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா 12,000க்கு 9% வட்டிக்கு 73 நாட்களுக்கு தனி வட்டியும் தொகையும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாட்கள்னு கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும்? 365ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 73 365ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 73 I 73 365. அப்போ 1/5 ஆண்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க? 12,000 × 9/100 × அந்த 1/5 ஆண்டு. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமா? 216 வட்டி கிடைக்கும். தனி வட்டி என்ன கிடைக்குது? 216. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 216 வரும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. தனி வட்டி 216 கண்டுபிடிச்சாச்சு. மொத்த தொகை என்ன அப்படின்னா 12,000 அசல் தனி வட்டியையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 12,216 தான் மொத்த தொகை. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு, ஓர் அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த மடங்கு கணக்கு வந்து நியூ புக்லேயே பார்த்தோம். மடங்குன்னு கேட்டாவே -1 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இது வந்து இங்கே பின்னத்தில் இருக்குது. அதனால் இது எப்படி பொருள்னு பார்க்குறேன். 9/4
மைனஸ் 1 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா 100 பை 2 ஆண்டுகளா 2 வருடத்திற்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆண்டை கீழே போட்டுறோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவோம். இப்போ 9 மைனஸ் இந்த 4 இந்த 1 எங்கே இருக்கணும்னா 4, அப்போ மைனஸ் 4 பை 4ன்னு வரும். இங்கு 100 பை 2. இப்போ 9லேருந்து 4 லெஸ் பண்ணோம்னா 5/4 இன்டு 100 பை 2. இப்போ இதுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 25 4 100. 25 இன்டு 5 125 பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 12 6 12 2 4 மீதி 1/2 சதவீதம் வட்டி. அப்போ 62.5% வட்டி வீதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 7th நியூ புக்கு தனி விட்டு ஓல்டு புக்கு தனி விட்டு எல்லா மாடலும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ரிப்பீட்டட் மாடல் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்டு உள்ள கணக்கை மட்டும் டவுட்டு கேளுங்க, நான் அந்த கணக்கை வந்து நடத்தி போடுறேன். ஓகேவா? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.